வெல்கம் பேக் டு ஜிஎஸ்என் 360 நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பிஸியான டேவா போயிட்டுருக்கு. ஸோ என்ன செஞ்சுட்ருக்கேன்னா, பரபரப்பா பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து லஞ்ச் வரையும் அ ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு. பாப்பாவ ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஸோ அதுக்காக ரெடி பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் இட்லி ஊற போட்டிருக்கேன். இட்லி அரைக்கணும். இட்லி மாவு அரைக்கணும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய முக்கியமான விஷயம்னா வீட்ல மிளகாத்தூள் இல்ல. ஸோ மிளகாத்தூள் அரைக்க போறேன். அதுக்காக நெறையவே ப்ராசஸிங் வேலை நெறைய இருக்கு. ஸோ அத வந்து நான் செய்யணும். ஆ இன்னைக்கு அம்மா வீட்ல இருக்கிறதுனால எனக்கு வேலை கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அம்மாகிட்ட பாப்பாவ விட்டுட்டு பெரிய பையனையும் அம்மா ரெடி பண்ணிட்டாங்க ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு. அவங்களுக்குமே முடியல தான். அவங்களுக்கு முட்டி வலி அதிகமா இருக்கு. அவங்க கஷ்டப்பட்டு தான் செய்றாங்க. இருந்தாலும் எனக்கு முடியல அப்படின்றதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அதனால அம்மாகிட்ட பாப்பாவ விட்டுட்டு நான் மிளகாத்தூள் அரைக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணோம். அதுக்கு முன்னாடி வீட்ல இருக்க சாமான்லாம் தேய்ச்சுட்டு பாப்பாவுக்கு லஞ்ச் குடுக்கணும். ஸோ லஞ்சுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஆ இன்னைக்கு எல்லாமே ஒரே நேரத்தில செய்யணுன்றது ஒரு வெறுப்பா இருக்கு. ஏன்னா மிளகாத்தூளும் முக்கியமானது. அது வேணும். அதனால வெறும் ரசம் மட்டும் வச்சு விட்டுட்டேன் இன்னைக்கு நானு. ரசம் மட்டும் செஞ்சிருக்கேன். அப்புறமேட்டு மிளகாத்தூள் போடாம பொரியல் ஒண்ணு செஞ்சிருக்கேன். பாப்பாவுக்கு அத லஞ்ச்லயும் கட்டி குடுத்துட்டு, குட்டி பாப்பாவுக்கு அத யூஸ் பண்ற மாரி, வேற வழி இல்லாம நாங்களும் அத சாப்பிடுற மாரி ஆயிடுச்சு. குழம்புக்கு மிளகாத்தூள் இல்லாததுனால, கடையில மிளகாத்தூள் வாங்கிக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். கடை மிளகாத்தூள் எனக்கு பிடிக்காது. எனக்கு நான் அரைக்கிற மிளகாத்தூள் தான் பிடிக்கும். ஆ ஸோ நான் என்னெல்லாம் மிளகாத்தூள போட்டு அரைக்கிறேன், எதெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு சொல்றேன்னு நான் மிளகாத்தூள் அரைக்கிற வீடியோ தனியா போட்டிருக்கேன். ஸோ நீங்க அத போய் பாருங்க. நான் அரைக்கிற மிளகாத்தூள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த மெத்தட் பிடிச்சிருக்கா? இல்ல வேற ஏதாவது பண்ணணுமா? நீங்க எனக்கு சொல்லுங்க. ஸோ இத ஸ்பீட்லயே வந்து மாவும் அரைச்சு வச்சாச்சு. காலையிலேயே மாவு அரைச்சா தான் நைட்டு இட்லி ஊத்த முடியும்னு அம்மா சொன்னாங்க. ஏன்னா எனக்கு இது தெரியாது. ஏன்னா நான் எப்ப லேட்டா அரைப்பேன் மறுநாள் தான் ஊத்துவேன். ஸோ காலையில இட்லி மாவு அரைச்சாச்சு. பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. அ ஏன்னா அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா அவன கூட்டிட்டு வரணும், அவனுக்கு லஞ்ச் கட்டணும், குட்டி பாப்பா அப்புறம் தூங்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஒர்க் போயிட்டே இருந்தனால, மிளகாத்தூள் அப்ப வரைக்குமே நான் அரைக்க முடியல. சரி ஈவினிங்குள்ள தான் அரைச்சேன்னா நைட்டு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக, ஸோ பாப்பாவ மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு பாப்பாவ வச்சுட்டு. அ என்னன்னா, அம்மாகிட்ட இருக்க மாட்டேன்னு சொல்லி நான் என்கிட்ட பொருட்கள் நெறைய இருக்கு அப்படின்றதுனால விளையாடுறதுக்கு என்கிட்ட வந்துட்டாங்க. பெரியவன் பின்னாடி வந்து சோப்பு பவுடர கிழிச்சு வீடெல்லாம் கொட்டிட்டான். அது ஒரு அமுக்கெல்லாம் பண்ணி வச்சுட்டான். நான் ஒரு வேலை செய்யலான்னு வந்து உட்காந்தா, அவனுக்கு 2 வேலை வைப்பான் எப்பவுமே. குட்டி பையன் ஒரு அமுக்கெல்லாம் பண்றான்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பையனுக்கும் அப்படிதான் அவனும். ஏன்னா அவனும் குட்டி தான் பாப்பா 4 இயர்ஸ் ஆகுது குழந்தை. அவங்களும் குழந்தை தான். ஸோ இருந்தாலும் என்ன பண்றது? அவங்க கொஞ்சம் சேட்டை அதிகமாவே பண்றாங்க இப்போ. 4 இயர்ஸ் ஆனதுலருந்து சேட்டை ரொம்ப அதிகமா இருக்கு. அ குட்டி பாப்பா வந்து தவள ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ அவங்க ஓரளவுக்கு ரொம்ப வம்பு பண்ணிட்டுருக்காங்க. மிளகாத்தூள் உங்களுக்கு அரைக்கிறத காட்டலாம்னு என்னெல்லாம் போட்டிருக்கேன்னு காட்டலான்றதுக்காக, ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அத எடுத்து வைக்கவும் விட மாட்டேங்கிறேன். இந்த லட்சணத்துல நான் எங்கேருந்து மிளகாத்தூள் அரைக்க போறது? இதுல நான் மிளகாத்தூள் அரைச்சு இவங்ககிட்ட அது பெரிய சாதனை தான் எனக்கு. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, என்னென்ன போடணும்னு பார்த்துட்டு, அத வறுத்து, அத கடையில எடுத்துன்னு போய் அரைச்சுட்டு வரதுக்குள்ள இவங்களுக்கெல்லாம் போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. இந்த குட்டி வந்து வந்து எடுத்து எடுத்து போட்டுட்டே இருக்கான். நான் தனித்தனியா பிரிச்சு வைக்கிறேன். அவன் பாருங்க சைலன்ட்டா பின்னாடி அவர் வேலைய பார்த்துட்டு இருக்காரு அவரு. அவரு எப்பவுமே அப்படிதான். அவர் வேலைய அவர் பார்த்துட்டு இருப்பாரு. ஆம் இப்ப மிளகாத்தூள் என்னென்ன போடுற அப்படின்னு எடுத்து வச்சுட்டு தனித்தனியா வச்சுட்டு எங்க அம்மாவே ஒண்ணு ஒண்ணு கேட்டு போடுறேன். ஏன்னா எங்க அம்மாவோட ப்ரிப்பரேஷன் தான் அது. எங்க அம்மா தான் எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க மிளகாத்தூள் இப்படி அரைக்கணுன்ட்டு. ம் அவங்க ஸ்டைல் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அ எங்க அம்மாவுமே இப்படிதான் அரைப்பாங்க. அ குழம்பு நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கும். பொரியல் நல்லா எல்லாமே வந்து நல்லாருக்கும். இதுல எல்லா மசாலா பொருளும் போட்டிருக்கிறதுனால, சூப்பராவே இருக்கும். உடம்புக்கும் நல்லது இது. இத வறுத்துட்டு அரைச்சுட்டு வந்துடலாம் வாங்க. இவர் பாருங்க நான் எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிறான். சேட்டை பண்ணிட்டு இருக்கான் குட்டி பையன் அதிகமா. அவரு சைலன்ட்டா பின்னாடி வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் ஆ இன்னும் நெறைய போடலான்ட்டு இருக்கேங்க. மிளகாத்தூள், மிளகாய் பொடி, இட்லி மிளகாய் பொடி. இட்லி பொடி அப்படி நான் செய்றதுமே நல்லா தான் இருக்கும். ஆனா இட்லி மிளகாய் பொடி வீடியோ ஒரு நாள் போடுறேன் உங்களுக்கு. இப்ப சத்து மாவு அரைக்கலான்ட்டு இருக்கேன் இனிமே தான் பாப்பாக்கு. சத்து மாவு அரைக்கிறதும் எப்படி நான் உங்களுக்கு போடுறேன். இதுல வந்து நான் நெறைய பேர்கிட்ட சொல்லியிருந்தேன். மிளகாத்தூள் அரைக்கிற வீடியோலயே போட்டிருந்தேன். யாருக்காவது மிளகாத்தூள் வேணும்னா சொல்லுங்க. நான் வந்து மிளகாத்தூள் ரெடி பண்ணி தரேன் அப்படின்ட்டு.
அதுக்கு முதல்ல நீங்க என்னுடைய மிளகாத்தூள் வீடியோ பார்க்கணும். என்னெல்லாம் போட்டிருக்கேன், எப்படி செய்றேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்க. நான் செஞ்சு தரேன். அ நெறைய பேருக்கு வந்து டைம் இருக்காது, வேலைக்கு போவீங்க. நெறைய பேர் கடையில வாங்கி தான் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கு நம்ம வீட்ல அரைச்சது யூஸ் பண்ணா இன்னுமே நமக்கு நல்லது. அம் இன்னொன்னு வேற நான் யாருக்கெல்லாம் நான் இது செஞ்சு குடுக்கணும்னோ, அவங்களுடைய அ மிளகாத்தூள் ரெசிபிய வந்து நான் உங்களுக்கு போட்டு செஞ்சே காட்டிர்றேன். ஏன்னா என்ன போடுவேன்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம் இல்லையா? அதனால. வாங்க வறுக்கத்துக்கு போலாம். இதுதாங்க நான் மிளகாத்தூள் வாங்கி வச்சிருக்கிறது. என்ன போட்டிருக்கேன்னா, மிளகா, தனியா, சீரகம், கடுகு, அ வெந்தயம், சோம்பு, சுக்கு, அப்புறம் வந்து வேற என்ன போட்டேன்? கறி மஞ்சள். அப்புறம் இன்னொரு விஷயம் நண்பர்களே, இது எல்லாமே நெறைய பேர் வந்து வேலைக்கு போ முடியாம இருப்பீங்க. வீட்ல இருந்துட்டு நம்மளால வேலைக்கு போ முடியலையே, காசு சம்பாதிக்க முடியலையே அப்படின்னு யோசிக்கிறவங்க, அம் அ தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ண முடியும்னு அப்படின்னு யோசிங்க. உங்களால சொந்தமா என்ன பண்ண முடியும்? சின்ன கடையோ, இல்ல நான் என்ன பார்த்தேன்னா, எங்க வீட்டாண்ட ஒருத்தர் வீட்டுக்குள்ளேயே வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ் குழந்தைங்க சாப்பிடுற ஐட்டம்ஸ், பொம்மைங்க, அதனால குட்டி குட்டி திங்ஸ் வாங்கி விக்கிறதாங்க. அத பார்த்தோனே எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ஓ! இப்படி கூட பண்ணலாமா அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு எவ்வளோ வழி இருக்கு. நம்ப வேலைக்கு வெளிய போய் தான் சம்பாரிக்கணும் அப்படி இல்ல. நம்ம நெனைச்சோன்னா வீட்ல இருந்தே பண்ணலாம். அ இப்போ நெறைய பேர் வீட்ல இருந்தே நெறைய மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகா அதெல்லாம் வந்து விக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய முயற்சி தான் அதெல்லாம். அவங்க முயற்சி பண்ணி வெற்றியும் அடையறாங்க அதுல நெறைய பேரு. ஏன் நம்ம பண்ண முடியாது அப்படின்னு நம்ப யோசிச்சு நம்மளும் அத பண்ண ட்ரை பண்ணா, நம்மளாலயும் அது முடியும். அப்படின்னு நான் இத ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னால முடியும் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது பெரிய ஒர்க் இல்ல. வீட்ல செய்றத நம்ம இன்னொருத்தவங்களுக்கு செஞ்சு குடுக்க போறோம். அவ்வளோதான். இதுக்காக நம்ம எப்படி டைம் ஒதுக்கி பண்றோமோ, அதனால உங்களுக்காக ஒரு டைம் ஒதுக்கி பண்றதுல ஒண்ணும் தப்பில்ல. அம் ஏன்னா நம்ம வெளிய போயிட்டு வந்து பண்றத விட இது நமக்கு ரொம்பவே ஈஸி தான். இதுல வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ப இது ஒரு தொழில் ஆரம்பிச்ச மாரி, சொந்த தொழில் ஆரம்பிச்ச மாரி இருக்கும். இது நம்ம பெரிய அளவு ஆகும்போது, நம்ம 4 பேருக்கு வேலை குடுத்த மாரியும் இருக்கும். என்னடா பகல் கனவு காண்ற மாரி இருக்கே! அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து எல்லாருமே ஆரம்பத்துல வந்து சின்ன சின்ன சின்னதா ஆரம்பிச்சவங்களா தான் இப்ப வந்து பெரிய அளவுல இருக்காங்க. அதனால நான் இப்படி செய்றதுல எனக்கு தப்புன்னு எனக்கு தோணல. இப்போதைக்கு என்னோட இதுல வந்து அம் இன்னும் நெறைய பேர்கிட்ட ரீச் ஆகாம இருக்கலாம். நீங்க பார்க்குறவங்க உங்களுக்கு புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு இத எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இத பத்தி நீங்க சொல்லுங்க. ஆ ஒரு வாட்டி வாங்கி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம், இந்த நெல்லிக்கால ஊறுகாய் போடுறதெல்லாம் கூட நான் செய்வேன் நானு. அதோட ரெசிபியெல்லாம் நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு வீடியோவா போடுறேன். அம் ஓரளவுக்கு நான் செய்றது வந்து ரொம்பவே நல்லாருக்குன்னு எங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க. ஆ அந்த ரெசிபியே எனக்கு எங்க அம்மா தான் சொல்லிக் குடுத்தாங்க. முழு நெல்லிக்காங்க. அது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. முடிக்கு நல்லது, ரத்தத்துக்கு நல்லது, எல்லாமே நல்லது அது. அத சாப்பிட்டா நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும். அதுவும் நான் செய்வேன் நான். அ மத்த மத்த இதெல்லாம் நமக்கு டைம் இல்லங்க. இந்த நெல் லெமன், அதுக்கு எச்சில் ஊறுகாய் அப்படி இப்படி சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நமக்கு நேரமும் இல்ல, டைமும் இல்ல. என்னால என்ன ஈஸியா பண்ண முடியுமோ, பசங்கள வச்சுட்டு, குழந்தைங்கள வச்சுட்டு அத மட்டும் தான் நான் பண்ணுவேன். அத தவிர்த்து நம்ம பெரிய பசங்க ஆகும்போது நம்ம பார்த்துக்கலாம். வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போதைக்கு குழந்தைங்கள வச்சுட்டு என்னால என்ன முடியுமோ, அத மட்டும் நான் செய்யலான்னு இருக்கேன். இதுவரைக்கும் என்னுடைய வீடியோவ பார்த்து பொறுமையா அ நான் பேசுறத கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ப்ளீஸ் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறமேட்டு என்னுடைய சின்ன 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 சிறு தொழில் அ சின்னதா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலா ஐட்டம்ஸ் விக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே வேணும். அந்த சப்போர்ட்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நானு. நீங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சீங்க அப்படின்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வளர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இது
என்னுடைய வெற்றி மட்டும் இல்ல. இத நான் வளர வளர நம் எ எ வளரணும்னு ஆசைப்படுறவங்க, வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுற பெண்களோட வெற்றி கூட தான். பெண்கள் நெறையவே முயற்சி பண்றாங்க. மேல வரணும், வெளிய போணும், வேலைக்கு செய்யணும் அப்டின்ட்டு. நெறைய பெண்கள் எல்லாமே வீட்டுக்குள்ள பூட்டி கிடக்குற மாரி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து வீட்ல இருந்தே நம்ம ஏன் செய்யக்கூடாதுன்னு அப்படி ஒரு எண்ணம் வந்து, ஏதாவது பண்ணி நம்ப முயற்சி பண்ணலாம். இட்லி கடை போடலாம். அ ம சின்னதா பொட்டி கடை மாரி வைக்கலாம். என்ன ஒண்ணு நம்மளால முடிஞ்சத கண்டிப்பா செஞ்சு, நம்ம மன திருப்திக்காக நம்ம செஞ்சதுல ஓரளவுக்காவது நம்ப பெரிய ஆளா வர முயற்சி பண்ணலாம். பெரிய ஆளா ஆக முடியலனாலும், நம்ம கையில ரூ. 10 இருக்குல்ல, அது பெரிய சந்தோஷமா நான் நினைக்கிறேன். அதுக்கான முயற்சி தான் இப்ப எடுத்துட்டு இருக்கேன். அம் ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அ இதோட நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பை பாய். டேக் கேர் ஆல் ஆஃப் யூ. பாய். மொளகாத்துல அரைச்சாச்சுங்க. ஃபைனலி குழம்பு வைக்க போறேன். பாய்.